ஹாய் யுவர்ஸ், சுவையான ராகி மால்ட் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் 1 கப் ராகி எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய், 10 பாதாம், 10 முந்திரி, 1/2 கப் நாட்டு சர்க்கரை. ராகியில் ஒரு பவுலில் போட்டு நல்லா 2-3 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ராகிக்கு மேலே இருக்க டஸ்டெல்லாம் நல்லா நீங்கிற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து ராகி நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 டே நைட் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதும் இது போல் தண்ணியை வடிகட்டிட்டு இது போல் ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டி மூடி வச்சுடுங்க. உங்களுக்கு அடுத்த நாள் இது மாதிரி ஸ்ப்ரவுட் வந்துடும். ஸ்ப்ரவுட் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அந்த ராகியோட ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுங்க. இந்த ராகியில் இருக்கக்கூடிய பால் நல்லா வர அளவுக்கு நல்லா நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ அந்த ராகியோட பால் திக்கான பால் நமக்கு கிடச்சிடுச்சுங்க. அந்த ராகியோட அவுட்டர் ஸ்கின்னை நம்ம வெயிலில் காய வச்சு தோசை மாவில் கலந்து அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை தூக்கி போட்டுட வேண்டாம், அதுலேயும் சத்துக்கள் நிறையா இருக்கும். இப்போ வடிகட்டின இது வேக வைக்கலாம் வாங்க. வடிகட்டின இந்த ராகி பாலை ஒரு கப்பில் ஊற்றி ஒரு கப் வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பின் சால்ட் போட்டிருக்கேன். 1/2 கப் நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு தித்திப்பு கூட வேணும்னா நீங்கள் 3/4 கப் போட்டுக்கலாம். 1/2 கப் மீடியமாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக கொடுக்கலான்னு நீங்கள் 3/4 கப் நாட்டு சர்க்கரை போட்டுக்குங்க. ஒரு 12 நிமிஷம் நல்லா இது போல் கலக்கி விடுங்க. ராகி நல்லா திரண்டு வரும். கண்டினியூஸாக கலக்கி விடணும், எல்லாம் அடியில் பிடிச்சிக்கோங்க. இடையில தண்ணி உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1 கப் வாட்டர் மறுபடியும் சூடு பண்ணி ஹாட் வாட்டராக ஊற்றிக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பொறுமையாக இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது நல்லா பபிள் ஃபார்ம் ஆகி நல்லா கொதி நிலைக்கு வரணுங்க. அப்போ தான் ராகி நல்லா வேகும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. ராகி மால்ட்டோட கலரு பாருங்கள். டோட்டலாக இது ஒரு 12-14 நிமிஷம் ஆகுங்க ரெடி ஆகிறதுக்கு. நல்லா வெந்து இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா கண்டினியூஸாக வர வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. இதில் பால் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்க்கலை. முந்திரி பாதாம் இது எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நான் மில்க் போடலை. தேவைப்பட்டால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆன ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கண்டினியூஸாக கலக்கி விடுங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சூடான ராகி மால்ட் கஞ்சி ரெடி. நல்லா ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. ராகியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. சுவையாகவும் இருக்கும் இந்த ராகி மால்ட் கஞ்சி. செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.